வணக்கம். லாஸ்ட் வீக் குவிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாண்ட்விச் ரெசிபி பார்த்தோம். இந்த வாரம் போஹா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 100 கிராம்ஸ் அவல் எடுத்துட்டுருக்கேன். கெட்டி அவலோ சன்ன அவலோ உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு தண்ணி நல்லா தெளித்து பெசரி வச்சுடுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் அது ஊறணும். அதுக்கப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பேட்சாக தான் யூஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் உப்பில் நம்ம 1/4 டீஸ்பூன் அவலில் போட்டுட்டோம். பாக்கி வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை தவிர நல்லெண்ணெய், கடுகு தாளிக்கிறதுக்கு வேணும். அப்புறம் வேர்க்கடலை பச்சையோ வறுத்ததோ உங்களுக்கு வேணும்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தாளிக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஜனம் விட்டு அந்த கேரட் கட் பண்ணதையும் உருளைக்கிழங்கு கட் பண்ணதையும் போட்டு ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டு மஞ்சப்பொடி 1 பிஞ்ச் போட்டு நல்லா வேக வைக்கணும். அது சாஃப்டாக வேகிறதுக்குள்ளே அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டணும். இப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு வேர்க்கடலை வேணும்னா நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுக்கணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இந்த சமயத்தில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுடுங்க. இது ரெண்டும் நல்லா வேகணும். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 தக்காளி கட் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். இது தேவையில்லை, ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால அதுவே புளிப்பாக தான் இருக்கும். நிறைய தக்காளி ஆட் பண்ணேன்னா புளிப்பு அதிகமாகிடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ இந்த வேக வச்ச கேரட்டு உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு ஜென்டிலாக சாட் பண்ணுங்க. அதை உடையாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா 2-3 தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அவலையும் அதிலேயே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி பிரட்டி விடுங்கோ. பார்த்து பொறுமையாக பண்ணணும். இந்த காய்கறியெல்லாம் உடஞ்சிடக்கூடாது, அவலும் குழையக்கூடாது, பார்த்து பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸையும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான். இவங்களுக்கு இந்த ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடியாக எடுத்து போஹா ரெசிபி இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.